ஜெர்மன் நாட்டுக்கு வந்த பிற்பாடு இவர்கள் கென்னிஸ் புரிஃபிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரீட்சை அந்த அன்பசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரீட்சை அவர்கள் மேற்கொண்ட பிற்பாடு முற்றுமுழுதான தாதியராக அவர்கள் இந்த நாட்டிலே தம்மை வெளிப்படுத்துவதற்கு B2 என்று சொல்லப்படுகின்ற மொழி சான்றிதழ் பத்திரத்தை அவர்கள் சமர்ப்பித்தல் வேண்டும். இதே போன்று பிளேக ஹெல்ஃபர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அதாவது இலங்கை நாட்டில் பிளேக ஹெல்ப் அங்கீகரிக்கப்பட்ட தாதிய கல்லூரிகளில் இவ்வகையான பயிற்சியை மேற்கொண்டு பரீட்சையை வெற்றிகரமான முடித்த பிற்பாடு ஜெர்மன் நாட்டில் உள்ள இந்த தாதியத்துறைக்கு பொறுப்பான அலுவலகத்தில் இவ்வகையான இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி தராதரமானது இவ்வகையான தராதரத்துக்கு இது ஒவ்வூடாக உள்ளதென்று அவர்கள் முதல் விண்ணப்பம் செய்தல் வேண்டும். இந்த விண்ணப்பத்தை செய்த பிற்பாடு இவர்களுக்கு அதாவது இந்த பிளேக கல்வி என்று சொல்லப்படுகின்ற தாதிய உதவியாளராக ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு கூட அவர்களுக்கு ஆக குறைந்த மொழி திறனாக B1 என்ற மொழி தேவை. ஆகவே பிளேக ஹெல்ஃபர் என்று சொல்லப்படுகின்ற வேலை ஒரு தராதரம் கொண்டு இராது ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை செய்வது என்பது ஒரு ஜெர்மன் அரசாங்கத்தினால் ஏற்புடைய ஒரு விடயம் இல்லை என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயமாகும். அதாவது ஜெர்மன் நாட்டில் தாதிய உதவியாளர் என்று சொல்லும் பொழுது அதுக்கும் ஒரு படிப்பை அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். இந்த படிப்பை மேற்கொண்டவர்கள் ஜெர்மன் நாட்டுடைய பரீட்சை அதாவது குறிப்பிட்ட துறையில் பரீட்சை நடத்துகின்ற திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற பரீட்சை மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமாக முடித்த பிற்பாடே இவர்கள் இந்த வகையான தொழிலுக்கு செல்ல முடியும். இதே வேளையில் பிளேக ஹெல்ஃபர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்மை உள்ள தொழிலும் இருக்கின்றது. அதற்கு அவர்கள் ஜெர்மன் நாட்டில் இருந்து இந்த பிளேக என்று சொல்லப்படுகின்ற தாதிய தொழிலில் சில அனுபவங்களை பெற்றிருக்கும் பொழுது சில தொழில் செய்ய வேண்டிய அனுமதி பத்திரத்தை பெற்று அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த தாதிய தொழிலை ஜெர்மன் நாட்டில் மேற்கொள்வதாக இருந்தால் குறிப்பிடப்பட்ட நபர்கள் தராதரமான பத்திரங்களை கொண்டிருந்தால் மட்டுமே இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தன்மை இதில் இருக்கின்றது. இதே போன்று ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை தேடுகின்ற விடயத்தை எடுக்கும் பொழுது இலங்கையில் உள்ள ஒரு நபரானவர் தான் பல்கலைக்கழகத்தில் குறிப்பிடப்பட்ட துறையில் கல்வி கற்றேன் என்றும் அதே அன்றையில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரியில் தொழில்நுட்பத்தை கற்றார் என்றும் இவர் அறிந்த பிற்பாடு இதனுடைய தராதரம் எவ்வகையில் ஜெர்மன் நாட்டு தராதரத்துக்கு இருக்கின்றது என்பதை ஒப்பீடு செய்த பிற்பாடு இலங்கையில் உள்ள ஜெர்மன் தூதராலயத்தில் ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கான விசாவிற்கு விண்ணப்பம் செய்கின்றார்கள். இந்த நாட்டுக்கு அவர்கள் வந்த பிற்பாடு எவ்வகையான தொழிலை மேற்கொள்ளலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயமாகும்.